ஜிகா வைரஸ் பரவி வரக்கூடிய நிலையில் மாநிலங்கள் கண்காணிப்புடன் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுரை வழங்கியிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த ஜிகா வைரஸ் ஆனது தொடர்ச்சியாக வெவ்வேறு நாடுகளில் பரவக்கூடிய நிலையில் தற்போது இந்தியாவிலும் மற்ற மாநிலங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கண்டறியப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது. இந்த ஜிகா வைரஸ் என்பது மனிதர்களிடமிருந்து மனிதருக்கு தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வைரஸ் பரவல் என்பது ஏற்பட்டால் அவர்களுக்கு கடுமையான இரத்த போக்கு என்பது ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அச்சமும் உள்ளது. இந்த நிலையில் விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்திற்குரிய பூனே பகுதியில 6 நபர்களுக்கு ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்திருக்காங்க. இதையொட்டி மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த ஜிகா வைரஸ் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக ஜிகா வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடந்த புதன்கிழமை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக கர்ப்பிணி பெண்களை நோய் தொற்று ஜிகாவுக்கு நேர்மறையான சோதனை செய்யக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுடைய கரு வளர்ச்சியை கண்காணிப்பதன் மூலமாக தொடர்ந்து அனைத்து மாநிலங்களும் இந்த வகை ஜிகா வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஜிகா வைரஸ் பரவுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஏடிஎஸ் வகை கொசுக்கள் இல்லாத வராகத்தையும் தொடர்ந்து கண்காணிக்கவும் இதற்கான சிறப்பு நோடல் அதிகாரியை கண்டறிந்து அதற்கான சுகாதார வசதிகள் மற்றும் மருத்துவமனைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது அனைத்து மாநிலங்களிலும் இதில் விழிப்போடு இருந்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவுறுத்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக பணியிடங்கள், கல்லூரி நிறுவனங்கள், கட்டுமான பணியிடங்கள், அதே போல தொழில் நிறுவனங்கள், சுகாதாரத்துறை அமைப்புகள் ஆகிய பகுதிகளில் மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த ஜிகா வைரஸ் தொற்றை மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.